அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையின் விஷயத்தில் அசட்டை செய்பவருக்கு கபரிலிருந்து வெளிவந்த பின்னால் கொடுக்கப்படும் 3 தண்டனைகள் வருமாறு: 1. கடுமையான முறையில் விசாரணை செய்யப்படும். 2. அல்லாஹ்வின் கோபம் அவன் மேல் உண்டாகும். 3. அவன் நரகத்தில் தள்ளப்படுவான். அவனுடைய முகத்தில் கீழ்கண்ட 3 வரிகள் எழுதப்படும்: அல்லாஹ்வின் கடமையை பாழாக்கியவனே, அல்லாஹ்வின் கோபத்தை பெற்றவனே, உலகில் நீ அல்லாஹ்வின் கடமைகளை புறக்கணித்தாய், இங்கு அவனது அருள் உன்னை புறக்கணித்து விட்டது. தொழுகையை விட்டவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டான் என்று சொல்லப்பட்ட பின் அவனுக்கு எந்த அளவு தண்டனைகளை பற்றி அச்சுறுத்தினாலும் அது குறையே. எனினும் ஒருவன் குற்றவாளி என்று முடிவு செய்யப்பட்ட பிறகு அவனை மன்னித்துவது அல்லாஹ்வின் விருப்பத்தில் உள்ளது. திருக்குர்ஆனில் இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிப்பதில்லை. இஃது அல்லாத பாவத்தை தான் நாடியவருக்கு அவன் மன்னிப்பான் என்று அல்லாஹ்வே கூறியிருக்கின்றான். இவ்வாறு மன்னிக்கப்படுபவன் பெரும் பாக்கியசாலியே. எனவே கவனமாக தொழுவதற்கு எல்லா வல்ல அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.